நம்ம ஆசல் தோசை தமிழா சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். சிக்கன் நூடுல்ஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாங்க வாங்க. பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகா, கொடை மிளகா, ஒரே ஒரு கேரட்டு, கொஞ்சோண்டு கோஸு, ஒரு பெரிய வெங்காயம், சிக்கன் பாருங்கள் மசாலா போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். நூடுல்ஸ் வந்து வேக வச்சு இந்த மாதிரி ஓட்டத்தட்டில் வச்சு சில் வாட்டரை ஊற்றிட்டு வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணி. அப்புறம் பாருங்கள் அஜினோமோட்டோ, இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா போட்டுங்க இல்லைன்னா விட்ருங்க. 2 முட்டை, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் மிளகாத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், ஆயில். பாருங்கள் நூடுல்ஸ் செய்யறதுக்கு மட்டும் வந்து இதுமாரி அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். என்ன நல்லா சூடாக பாருங்க. நான் இந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன், சாதா சால்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட இந்து உப்பு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதா சால்ட்டே போட்டுக்கலாம். என்கிட்ட இருக்குதுன்றதுனால அது நான் சேர்த்துக்கிறேன். வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நான் வச்சுருக்கிற முட்டையை வந்து இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். எனக்கு முட்டை ஊற்றிட்டு உடனே வந்து கலக்காதீங்க. முட்டையை கலக்கலாம். முட்டை வந்து பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 75% வரைக்கும் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது முட்டை நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ஒரு 75% வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை வாசனை போட்டுறேன். இஞ்சி பூண்டு வாசனை வந்து சூப்பராக வருது. நம்ம செய்யறது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதுமாதிரி நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம கோஸ் போட்டுக்கலாம். கோஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கட்டும். கேரட்லாம் வந்து சட்டுன்னு வதங்கிடும். இது கூடவே வந்து நம்ம பீன்ஸும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் வதங்கிறதுக்கு. இது கூடவே பாருங்கள் ஒரு பச்சை மிளகா, ஒரு சிகப்பு மிளகா ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொடை மிளகா இதையும் சேர்த்துக்கலாம். இது மட்டும் வதங்கிட்டேங்க. கேரட் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நான். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா மிளகுத்தூளே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா வந்து காரமாக இருக்கும். அதிகமாக காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து இது கரெக்டான அளவு. இந்து உப்பு போட்டிருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, சாதா உப்பு கூட. அஜினோமோட்டோ வந்து இதில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், இது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சுருக்க கேரட்டும் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழிக்கரண்டியில் வந்து 1 ஸ்பூனும் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த குழிக்கரண்டி மெஷர்மெண்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். நல்லா அந்த அதுக்காக தான் இது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் வந்து லாஸ்ட்டாக போடணும். ஸோ முதலே போட்டிருந்தா அந்த கலர் வந்து தெரிஞ்சிருக்காது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு மட்டும் பார்த்துக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். செக் பண்ணேன், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது சேர்க்குறது. பாருங்கள், இதுமாதிரி அடி ஓட்டக்கூடாது. அடி ஓட்டாமல் வந்து நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க. சில் வாட்டர் அலசி வச்சுருக்கு நூடுல்ஸ். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஓட்டத்தட்டில் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
எல்லா நூடுல்ஸ்லேயும் மசாலா வரா மாதிரி. இங்கே பாருங்கள், கை விடாமல் நல்லா கலரிக்கிங்க. கை விட்டிங்கன்னா வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம போட்ட காய்கறி மசாலா எல்லாமே பாருங்கள் கரெக்டான அளவாக இருக்குது. நல்லா அது சூடாகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் யாரெல்லாம் இது மாதிரி வீட்டில் செய்வீங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள் சிக்கன் எல்லாம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சாஸ் வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஜாலியாக செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.